நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்ட பிறகு அதோட குவாலிட்டி கம்மியாயிடுது, அதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்க போல அவங்களும் கீழே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாது. என்னத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பாயிண்ட் முக்கியமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா நான் சொல்ல போகிற இந்த முக்கியமான பாயிண்ட்ஸையும் அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் அதில் விடப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இதில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸையும் போய் பாருங்க, அதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஃபேமிலி, நான் வெயிட் பண்ணுறேன். ஐ பட்டனில் வீடியோக்கான லிங்க் வரும், இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை செக் அவுட் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. வந்துட்டீங்களா? இப்போ சரியான விதத்தில் நீங்கள் உங்களோட ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட குவாலிட்டி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது என்னடா சரியான விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே ஹெச்டி குவாலிட்டியில் இல்லைனா 4Kல நீங்கள் அப்லோட் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குரோமில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போது ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அந்த வீடியோவில் இருக்கிற பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதில் இருக்கிற பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. குரோமில் போயிட்டு மேலே இருக்கிற கிரியேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் எப்படி வீடியோவை அப்லோட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. குரோமில் ப்ராப்பராக எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்காக நான் வீடியோவே போடுறேன். நார்மலாக டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டாக விசிபிலிட்டியில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பப்ளிக்கில் போடவே கூடாது. அது வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக்கில் போடக்கூடாது, அன்லிஸ்டடில் போட்டுருங்க. அதுக்கான ரீசன், முக்கியமான ரீசன் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. கண்டென்ட்டில் போயிட்டு எடிட்டிங்கில் போயிட்டு செக் பண்ணால் உங்களுக்கே தெரியும், எஸ்டியில் தான் உங்கள் வீடியோ இப்போதைக்கு அப்லோட் ஆகுது. இது ஹெச்டியில் மாறுறதுக்கோ அப்படி 4Kல மாறுறதுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த வீடியோவை இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க, அதே வீடியோ எனக்கு 4K சப்போர்ட் வரைக்கும் பண்ணுது. நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா, அந்த வீடியோவில் சொன்ன பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4K வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ அப்லோட் ஆகும். இப்படி உங்களுக்கு 4Kல காமிச்சிட்ட பிறகு நீங்கள் போயிட்டு அன்லிஸ்டில் இருக்கிற வீடியோவை பப்ளிக்காக மாற்றிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ எனக்கு கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.